ஒரு ஆமென் சொல்லுவோமே. கண்களை மூடி ஜெபித்து ஆவியானவர் கொடுத்து அனுப்பின வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை தரும்படியாக கேட்போம். My Lord, let the Holy Ghost fill this place. Let your mighty hands and word fulfill our hearts. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர்களை இடப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் வந்த உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நீர் பேச வேண்டிய வார்த்தை பேசும்படியாக, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில ஒரு ஒளிவிளக்காக மாறும்படியாக, லக்கையில நேராக ஓடுவதற்கும் கிருபையை சுமந்து கொண்டு போவதற்கும் பலனியும் கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து இந்த வார்த்தை எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்க வந்த யாவரையும் கேட்டுக்கொண்டிருக்க யாவரையும் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுவோமே. நல்ல உற்சாகமா தேவ சமூகத்தில் ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒருவேளை மாதத்தின் கடைசி வாரத்தில் இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால ஆமென் ஸ்லோவாக இருக்கும். நல்ல உற்சாகம் ஆண்டு சமூகத்தில் ஆமென் சொல்லுங்களேன். God is good all the time. அருமையான வேளை தேவனுடைய சமூகத்தில் இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது நீதிமொழிகள் 21:31. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் எங்கிருந்து வருது? பேசணும். எங்கிருந்து வருது? கர்த்தரால் மட்டும்தான். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நாளில் if you need a victory, we should face the battle and obey the rules and regulations. ஒரு பாக்ஸிங்க்கு போறீங்க, பாக்ஸிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் போகிறதுக்கு பாக்ஸிங் கூண்டுக்குள்ள ரிங்கில் எத்தனை பேர் இருப்பாங்க? அது நடுவரோட. ஆனால் யுத்தம் யாருக்கு வரும்? 2 பேருக்கு. அப்போ 2 பேருக்கு யுத்தம் வந்தால் தான் பாக்ஸிங்கில் ஜெயத்தை யாரோ ஒரு தோற்கடிக்கப்படாதான் ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதே போல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மல்லி யுத்தம் பார்ப்பேன், நைட்டெல்லாம் பார்ப்பேன். அதில் வந்து அல்லாமல் நடிப்பு தான் அதில். ஆனாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருப்பேன். அந்த மல்யுத்தத்தை கூட வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபவுல்ஸ்லாம் இருக்குது, தப்பு பண்ணிட்டா இது இருக்குன்னு. ஸோ எதிராளியான ஒரு வில்லன் இருந்தால் தான் நமக்கு ஜெயம் வரும். ஹல்லேலூயா. நம்மளோட வில்லன் யாரு அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம தான் வில்லனு. ஹல்லேலூயா. வில்லன் நம்மளே தான். பிசாசு அவங்க தான் இருக்கிறான். அவனை தான் தூக்கி சொல்லுவாங்க, உள்ளே தூக்கி பாக்கெட்டில் போட்டு எலியை போட்டு கொடாயத்தை கொடனா யார் தப்பு? எலியை தூக்கி போக்கி போட்டு நமக்கு தான் தப்பு. ஹல்லேலூயா. நம்ம தான் அந்த வில்லனு. உள்ள பார்த்துருக்கீங்களா? நல்லா சந்தோஷமாக இங்கேருந்து நல்லா ஆராய்ச்சிட்டு போவீங்க. நல்லா பாசனம் பண்ணாங்க, பயமில்லை ஒரு பாட்டு பாடினாங்க, துதிகளும் வாசம் எல்லாம் பாடினீங்க. வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டுமே, இங்கே சோத்திரம் பண்ண முகலாம் அங்கே எப்படி ஆகிடாங்க? அப்படியே வில்லன் முகமாகிடும். அப்போ உள்ளதான் அவனும் உள்ளதான் இருக்கிறான். உண்மைதான் சிஸ்டர். இங்கெல்லாம் ஆமேன்னு சொல்லுவீங்க, உள்ள போனால் தான் தெரியும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு யுத்தம் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். இதனால் தாவீதை பார்க்கும்போது தாவீதுக்கும் ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்தில் ஜெயம் வந்தபடியாகத்தான் இன்னைக்கு ஒரு பெரிய அந்தஸ்தில் தாவீதை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 17:40 வசனத்தை பார்க்கும் பொழுது, தாவீது ஆற்றில் இருக்கிற இதனால் அன்பான தேவ பிள்ளைகளை ஒரு யுத்தம் வருது. அங்கே கோலியாத்தை பெலிஸ்தருக்கு அந்த யுத்தத்தில் கோலியாத்தை முறியடிப்பதற்கு பட்டயம்லாம் இல்லை. அவன் என்ன எடுத்துகிட்டு போகிறான்? போகும்பொழுது 5 கூழாங்கல்லை எடுத்துகிட்டு போகிறான். 1 சாமுவேல் 17:45 வாசிக்கும் பொழுது நோக்கி நானும் அப்ப தாவீது தனியா போல யாரோட போறான்? கர்த்தரோடு போறான். அப்ப நம்ம தனியாவே எண்ணிக்க நம்ம ஜெயிக்க முடியும். யார் இருந்தா ஜெயிக்க முடியும்? ஜெயமோ யாரால வரும்? அப்ப தாவீதுக்கு என்ன ஜெயம் எப்படி வந்தது? கர்த்தரால வந்தது. 1 சாமுவேல் 17:50 வாசிக்கும் போது
கொன்று போட்டான். தாவீது கையில பட்டயம் இல்லாது இருந்தது. கர்த்தர் நம்மோடு இருப்பாரா, நமக்கு ஜெயம் உண்டாகும். பட்டயம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் கையில் என்ன இருந்தது? எத்தனை கல் இருந்தது? 5 குழான். முதல் வசனத்தை 1 சாமுவேல் 17:40 வாசிக்கும் போது அந்த ஒரு வார்த்தை பார்க்கும் பொழுது, தாவீது தெரிந்தெடுத்து, இங்க இடத்துல கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கல. ஏதோ போனோம் 5 கல்லை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கல. அல்லேலூயா. அவன் செலக்ட் பண்றான், செலக்ட் பண்ணி அந்த கல் எடுக்கிறான். அதுக்கேற்ற செலக்ஷன் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்காரு நமக்கு. நம்ம லைஃப்ல ஜெயம் வேணும்னா கூட செலக்ஷன் மெயின். தெரிந்தெடுத்து ஏதோ கிடைக்குதுன்னு போயிடல, கவனிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன போட்டிருக்க அந்த இடத்துல? 5 கல்லை எடுத்துன்னு போட்டிருக்கலாமே. ஏன் அந்த இடத்துல அழுத்தப்படுதுன்னா, இஸ் செலக்டிங். காட் அட்வைஸ் பண்றார், இந்த கல் எடு, அந்த கல். இதெல்லாம் யாராவது எத்தனை பேர் அனுபவம் இருக்குன்னு தெரியாது. போகும்போது ஆண்டவர் பேசுவார், இதை செய் அதை செய். பேசுறோம் நாமேன்னு சொல்லுங்களேன். 5 கல்லை எடுத்து அதுல இருந்து ஒரு கல் எடுத்து கோலியாத்தை முறியடிக்கிறான். My God is a good God. உன்னோட வாழ்க்கை ஜெயம் வர வேண்டுமானால் வேதத்தில் ஒரு நபரை பார்க்க வேண்டும். தாவீதுக்கு தேர்ந்தெடுத்த கல் அவனை உயர்த்தி ஜெயத்தை தந்தது. ஜெயத்தை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. பக்கத்து பசங்க, ஜெயத்தை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். சொல்லுங்களேன். ஓகே, என் கையில் 100 இருக்கு, 50 இருக்கு, 20 இருக்கு, 10 இருக்கு. எத்தனை இருக்குது? எல்லாம் இருக்கா இல்லையா? ஓகே, இப்போ யஷ்வந்தை கூப்பிட்றேன். யஷ்வந்த் இங்கே வா. யஷ்வந்த் வாப்பா. எனக்கு பெரியவங்களாம் ரொம்ப புத்திசாலி. ஓகே, குழந்தைங்க தான் ஒரு கடவுளை போல. ஓகேவா? உனக்கு நோட்டு எது பெருசுன்னு தெரியும். உனக்கு எது வேணுமோ உனக்கு எது எடுத்துக்க, எது வேணுமோ எடுத்துக்க. பெருசாகுது உனக்கு எது தோணுது எடுத்துக்க. 10 ரூபா போதுமா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போயிட்டு வா. ஐஸ்வர்யா நீ வாமா. உனக்கு நிறைய பொருளை வாங்கணும். ஓகேவா? உனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, ஏதோ ஒன்று வாங்கணும், நிறைய பொருளை வாங்கிட்டு போகணும். ஓகேவா? அந்த பொருளை வாங்குறதுக்கு நீ போகிற. அந்த பொருள் வேணுனுக்கு நிறைய பணம் வேணும். இப்போ எது எடுத்துப்ப? 20 ரூபா. அல்ல, ஆண்டோட பிள்ளைங்களாகுதுங்கப்பா. உண்மையா ஆண்டோட பிள்ளை. அதான் இது எப்படின்னா, பெருசாக தான் ஏதாவது சொல்லுவார் பாஸ்டர். எல்லாம் ரொம்ப டெக்னிக்கு எனக்கு தெரியும். தாழ்த்தப்படுகிறவன் பிள்ளைங்க தாழ்த்து எடுத்துச்சு. இப்போ உங்கள் வெளியே ஆள்கிட்டாருன்னா உலகத்தார்ட்ட கொடுத்தா ஏதோ எடுப்பான். சரி வாமா, பரவாயில்லவா, பரவாயில்ல. வாய் திறந்து கேட்குறவங்களுக்கான 2 நோட்டு தானே எதை எடுத்து தான் ஆகணும். அதிலே தெரிஞ்சிடும் யாரையும் எடுக்க போகிறப்பா. பரவாயில்லவா, உன்னோட ஆசை எனக்கு எடுக்கணும். ஆண்டு ஆள் ஒன்றுமா பேசுவார். ஓகே, கடைசியாக ஒரு நோட்டு யாரும் கேட்காதீங்க. ஓகே, இந்த 2 நோட்டில் எதுவுமே ஒன்று இருக்கு பா. ஆண்டோட பிள்ளைங்க எவ்வளோ அழகாக தாழ்த்துறாங்க பார்த்தீங்களா? ஆனால் எல்லாம் நடிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சும்மா பேச்சு. இதே 2000 ரூபாய் கட்டுக்குதான் ஏதோ திருப்பீங்க. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு தெரியுது இதுதான் தேர்ந்து. இப்போ சின்ன வந்தான் 10 ரூபா எடுத்தான். எதுனா அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, பணத்தின் மீது மோகம் வைக்காத, கர்த்தர் வார்த்தைக்கு ஒரு கற்றுக் கொடுத்துரு. அதனால பாஸ்டர் இப்படினாலும் அப்படி சொல்லுவார், அப்படின்னா இப்படி சொல்லுவார். அதனால டீசெண்டாக 10 ரூபா எடுத்துன்னு போயிட்டான். அக்கா வந்தா 20 ரூபா எடுத்துன்னு போயிட்டான். ஆனால் அடுத்த நோட்டுக்கு வேறு எதுவுமே இல்லையா? அதை இன்னொரு சகோதரன் 50 ரூபா எடுத்துன்னு போயிட்டான். இப்போ யாரும் அதை கூட கண்டிப்பாக எடுத்துன்னு போய் அது எனக்கு நானே வச்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை கேட்க மாட்டேன். அல்லேலூயா. ஓகே, எனக்கு மிச்சதப்பா. ஸோ அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆண்டு ஞானத்தை கொடுத்துருக்கார், கர்த்தர் கொடுத்துருக்கார். அப்போ ஆண்டவர் தாவீது அந்த கல்லை தேர்ந்தெடுத்து போகும் பொழுது ஒரு சின்ன கல்லை எடுத்து ஆண்டவர் தான் யுத்தம் செய்ய மாட்டார். அவன் தேர்ந்தெடுக்கும்படி நம்ம கூட கர்த்தர் தேர்ந்தெடுக்கும்படி ஞானத்தை கொடுத்துருக்கிறார். எல்லா காரியத்திலும், குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலையிலும் சரி, பிஸ்னஸ் சரி, எல்லா விஷயத்திலும், ஆவிக்குரிய விஷயத்திலும், எல்லாத்திலும் பிக் அண்ட் சாய்ஸ் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. குட் பேட் செலக்ட் பண்ண நம்ம கையில் தான் இருக்கு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அருமையான வேளையில அப்ப தாவீது இந்த நாளில் தேர்ந்தெடுத்து அவன் ஏற்கனவே கரடியும் சிங்கத்தையும் ஜெயித்தவன் ஆண்டரோட நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறதா கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த 5 கல் எடுத்துட்டு போயிட்டு ஒரே கல்ல ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பையன் 10 அடி பாஞ்சா புள்ள சொல்லுங்களேன், வாய் தந்து பேசணும், இல்லை கதவு சாத்திடுவேன். சொல்லுங்க, 16 அடி பாயும். அல்லேலூயா. அப்படித்தானே உண்மை அது. அப்போ தாவீது யார் சந்நிதியிலிருந்து வந்தாரு? யார் சந்நிதி? ஆபிரகாமின் சந்நிதியிலிருந்து வந்தார். அப்போ தாவீதே இவ்வளவு அழகா செயல்படுறாருன்னா அப்போ ஆபிரகாம் எப்படி செயல்படுவார்?
ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கணும்னா, தாவீதை குறித்ததுனால, தாவீதின் சங்கீத வந்ததுனால, சந்நிதியில் வந்ததுனால ஆபிரகாம் குறித்து பார்க்கும் பொழுது ஒரு விசேஷத்தை, ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ஆதியாகமம் 24:1 பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் வயது சென்று சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தாராம். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது, இந்த பூமியில வசிக்கின்ற ஒவ்வொரு மனுஷனும் ஆசை என்றால் நம்ம கூட ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்க சந்தோஷப்படுங்களா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. ஆபிரகாம் போல நான் ஆசீர்வதிக்க பண்ணணும் ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சமா சொன்னா கொஞ்சமா தான் கிடைக்கும். இப்பயே சொல்லிட்டேன். கையில காசு பரவாயில்ல சொல்லுங்க. கையில காசு, கையில வார்த்தை ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அதனால் அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆபிரகாம் போல எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கும் பொழுது எடுத்த உடனே ஜெபிக்க ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஆபிரகாமும் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபு, ஏன்னா 3 பேரும் நல்ல பிளெஸிங்கா இருந்தவங்க. அவங்கள சொல்லி தான் ஆரம்பிக்கும். ஆனால் சொல்லியும் நம்ம ஆசீர்வாதம் இல்லாதனால் பிரேக் எங்க இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்கு. இதனால் அன்பான தேவ பிள்ளை, ஆபிரகாம் போல ஆசீர்வாதம் அனைவருக்கு அவன் குறையில்லாத ஆசீர்வாதங்க. ஆபிரகாம் உண்மையாக பார்க்கும் பொழுது செல்வமாகட்டும், பேராகட்டும், புகழாகட்டும், புத்திர பாகியமாகட்டும், ஆயுஷ் நாட்களாகட்டும், மற்ற எல்லா விதங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது பயங்கரமாக. ஆபிரகாம் நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா தேவன் அப்படி சொல்லுகிற தேவன். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையர் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆவியானவர் கொடுத்த தேவ செய்தியை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் 5 காரியம் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமாக காணப்படுது. கோலியாத்தை முறியடிக்க எத்தனை கல் எடுத்துட்டு போனா? 5 கல் எடுத்துட்டு போனான். அந்த 5 கல்லுல 4 கல் சும்மா இல்லை, ஒரு கல்லையும் கர்த்தர் முறியடிப்பாருன்னா அப்ப அந்த 4 கல்லையும் தேர்ந்தெடுத்த கல்லையும் வல்லமை இருக்கு. நீங்க அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லும் போது, இங்க இருந்து ஒரு பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போனா என்னென்ன போடுவீங்க? ஃபர்ஸ்ட் வாய் திறந்து பேசுங்க. தயவு செய்து வாய் திறந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடுவீங்க? சாவி போடுங்க. அப்புறம் போயிடுமா? பெட்ரோல் ஓப்பன், அப்புறம் ஸ்டார்ட், அப்புறம் கிளட்ச், கீரு, ஆக்சிலேட்டர், இவ்வளோ ஆப்ரேட் பண்ணாதான் வண்டி. அப்போ ஆபிரகாம் கிட்ட எல்லாமே இருந்தது, அந்த ஆசீர்வாதம் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கதா ஒரு 5 காரியம். நேரம் அனுமதிச்சா 5ன்னு சொல்லுவேன், இல்லை ஃபாஸ்ட் அப்படி ஆண்டவர் சொல்ற கர்த்தர் சொல்ல விரும்பும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ முதலாவதாக நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்கள் ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் முதலாவது தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆபிரகாம் வாழ்க்கையில் அவர் கர்த்தருக்கு முன்பாக 100% தேவன் சித்தத்தின்படி தான் செய்தார் என்று வேதம் நமக்கு ஆதாரமா இருக்குது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கர்த்தர் ஆபிரகாமோட பேசுற வார்த்தை, ஆபிரகாமோட முகமுகமாக பேசுற, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், என்று என்ன சொல்றார்? அவருக்கு ஆபிரகாமுக்கு பிராமிஸ் பண்றாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு இது அப்ப நம்மள யார் சந்நிதியில் வந்தோம் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பைபிள் கோச்சிங் மாதிரி யார் சந்நிதியில் வந்தோம்? சாத்தான் சந்நிதியில், ஆபிரகாம் சந்நிதியா? சாத்தான் சந்நிதியில் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரைட். ஆபிரகாம் சந்நிதினா அப்போ நம்ம நிச்சயமா அந்த வார்த்தை ஆசீர்வாதம் யாருக்கு? நமக்கு. உண்மைதானே சொல்லுங்க. எனக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கு தான், எனக்கு தான் ஆசீர்வாதம். இப்போ சபை போதகர் உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். இப்போ நீங்க எனக்கு சொல்லணும் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு. ஆனா பிரேக் சடனா வந்தா ஸ்பீட் பிரேக் வந்து என்ன பண்ணும்? பிரேக் போகணும். அதே போல வார்த்தைக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11 இங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, சொல்லிட்டு இன்சிடென்ட் நடக்குது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஃபர்ஸ்ட் கொடுத்தது பிராமிஸ், ரெண்டாவது கொடுத்தது கமாண்ட். ஃபர்ஸ்ட் கொடுத்தது, ரெண்டாவது கொடுத்தது கட்டளை. நீ புறப்பட்டு போ. எங்கே எது ஏல ஒன்றும் தெரியாது. உங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு புறப்பட்டு, அவர் புறப்பட்டு வரும்போது அவர் பணக்காரர் கிடையாது. அவர் விக்கிரத்தை செய்கிற குடும்பத்தோட பிறந்தவர்.
அவரை பிரித்தெடுத்த ஆண்டவர் ஒரு திட்டத்தோட தான் செயல்படுவார். அல்லேலூயா. தேவன் ஆபிரகாம் மூலமாக ஒரு பெரிய மகிமையான சந்நிதியை உருவாக்க வேண்டும் என்று தேவ சித்தம் இருந்தபடியாக ஆபிரகாம் அழைத்தபடியாக ஒரு பெரிய சந்நிதியை உண்டாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 12 ஆதியாகமம் 12:4 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போன என்று வேத வசனம் சொல்லு. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், ரெண்டாவது கமாண்ட், மூணாவது கீழ்ப்படிதல். 3 காரியத்தில் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், ரெண்டாவது கமாண்ட், மூணாவது அவர் கீழ்ப்படுறதுனால அவர் கீழ்ப்படுதலை கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தர் ஆபிரகாம் மூலமாக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டம் என்றால், ஆபிரகாம் மூலமாக ஒரு விசுவாச சந்நிதியை உருவாக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை எடுத்தாலும் ஒன்று சும்மா ஜெபத்தில் சொல்றோம், விசுவாசிங்க பிரதர், விசுவாசிங்க சிஸ்டர் சொல்றோம். எதுக்கு? ஆபிரகாம் சந்நிதியிலிருந்து வந்தபடியாகத்தான் இன்றைக்கு அந்த சந்நிதி உருவாக்கினபடியாக ஆபிரகாமுடைய பிள்ளைகளோட பிள்ளைகளோட பிள்ளைகளே வழியை வர வேண்டும். கிறிஸ்து அது மூலமாக வர வேண்டும். கிறிஸ்து மூலமாக ரட்சகராக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தரோட திட்டம். ஒருவேளை ஆபிரகாம் அன்னைக்கு வராம இருந்திருந்தா இனி கிறிஸ்து வந்திருக்குமா? It won't come. But God has a bigger plan. உங்களை குறித்தும் என்ன குறித்தும் ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஏதோ பிறந்தோம், உலகத்தில் வாழ்ந்தோம், 4 குட்டிகளை போட்டோம், திருப்பி கல்ற பொட்டியில் படுத்துட்டோன்னு போறோன்னு இல்லை. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, அம்மா வீட்டில் வந்தோம், பிறந்தோம், காலம் வந்தது, காலேஜ் படித்தோம், வேலை செய்தோம், கல்யாணம் பண்ணோம், குட்டிகளை போட்டோம், பேரம்பேத்திகளை பார்த்தோம், அப்புறம் எதில் போகிறது? போட்டியில் போனோம். இதுதான் உங்க திட்டம். ஆனால் அவர் திட்டம் பெருசு. ஒரு சந்நிதியை உருவாக்க அவர் பெரிய திட்டம் வைத்திருக்காருன்னா, அவர் திட்டத்துக்கு கீழ்ப்படைந்து அவரோட வாழ்க்கையில் விசேஷமாக கீழ்ப்படைகளை செயல்படும் பொழுது, சித்தத்துக்கு செயல்படும் போது கர்த்தர் மகிமையான காரியத்தை உண்டு. இந்த உலகத்தில் கர்த்தர் உண்டாக்குற ஒவ்வொருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சில நேரத்தில் அந்த திட்டத்துக்கு மீறி ஓடுவோம். ராமன் சொல்லுங்களேன். அவர் திட்டம் தெரியாம ஓடிட்டு, ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் திட்டத்தை புரிந்து கொள்ளதா இருக்கட்டும். இங்க சவுலை தெரிந்து கொண்டது காரணம் என்னன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, இஸ்ரேல் ஜனத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, மற்ற சபைகளை கட்டுவதற்காக சவுலை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா விசுவாசிக்கிற அனைவரையும் அவன் என்ன பண்றான்? விசுவாசி கிறிஸ்துவ அனைவரையும் துன்பப்படுத்தின வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா சவுலை பவுலாக மாத்தி அநேக ரட்சிப்புகளாக கொண்டு வரணும், ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கணுன்றது ஆண்டவரோட திட்டம். ஆனா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அப்பா கிறிஸ்தவர்களை எல்லாரையும் துன்பப்படுத்தி கொண்டது வேத வசனம் சொல்லுகிறது. But that was not God's plan. அப்போஸ்தலர் 9:3 வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் பிரயாணமாய் போய் சமீபித்த போது ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. விழுந்தான். சவுலே, அப்ப நம்ம தேவன் ஆவியானவர் நம்மோட என்ன பேசுகிற தேவனா இருக்கு. பேசுகிற தேவனா இருந்தா ராமன் சொல்லுங்களேன். நம்ம உண்மையான தேவன் சில நேரத்தில் வழி தெரிந்து தப்பி போகும் பொழுது நிச்சயமாக நம்மளோட இருந்து ஆலோசனை கொடுத்து பேசுகிற தேவன் நம்மோட இருக்கிறார். விசுவாசிங்க. முதலாவதாக He teaches us in every situation. சவுலாக போயிட்டு திரிந்து கொடுக்கும் போது ஒரு நாள் சடுதியில் கர்த்தரோட வல்லமை புறப்பட்டு வந்தது. நீ துன்பப்படுத்துற இயேசு நானே என்றார். உடனே சத்தத்தோட கேட்ட உடனே நம்மளோட வாழ்க்கை நடுங்கி திகைத்து, ஆண்டவரே அல்லேலூயா. இன்னைக்கு கையில வேதத்தை வச்சிருக்கீங்களே, அன்னைக்கு சவுல பவுலா மாத்தினதுனால தான் அவர் ஹிஸ்டரி உங்க கையில இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அவரோட ஹிஸ்டரி உங்க கையில இருக்குன்னா எப்படின்னா, அவர் இன்னைக்கு மாற்றப்பட்டார், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உனக்கும் ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கு. அவர் சித்த என்ன நம்ம கேட்டு வாழும் பொழுது கர்த்தர் நம்மளோட பேசுகிற தேவனா இருக்கா. சில நேரத்தில் நம்ம ராங் ரூட்ல போயிடுவோம். நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிப்பார். சித்தத்துக்கு கீழ்ப்படியாக போகும்போது சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோட பேசி மறுபடியும்
வழியை மாற்றி கர்த்தர் அழகாக கொண்டு வருவார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எனக்கு ஆண்டவரோட உருவத்தில் விசேஷமாக இன்னைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கிற தேவனா இருக்கா. ஆண்டவருக்குள்ள எனக்குள்ள உள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நெருக்கம் வரும்போது ஆண்டவரை கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக்க, ஒருவேளை நெருக்கமான பாதைகளை போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே இந்த நெருக்கத்தில் தப்பிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு நம்ம கேட்கணும். நீங்களும் உங்களுக்குள்ள நீ கேட்கும் போது கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். சவுலை பவுலாக மாற்றி ஆண்டவரோட வார்த்தையை பிரசங்கித்தான். உடனடியாக பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கர்த்தரோட திட்டம் வெளிப்பட்டது. ஆனால் பவுல் சொல்றா, பவுல் மரண தருவாள் சொல்லுகிற வார்த்தை, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. சில நேரத்தில் எனக்கு இந்த டெத் இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, நான் போவேன். சில பாஸ்டர்ஸும் வந்திருப்பாங்க. கடைசியாக அந்த வார்த்தை இப்போ சொல்லி ஜெபம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல டம்மஸ் இருந்திருப்பார். அவருக்கு அந்த வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு கடுப்பாக இருக்கும், எனக்கு ஒன்றும் பிரோஜனம் தண்டம், அதுக்கு போய் நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன ஜபிக்க சொல்ல மாட்டான்னு சொல்லி நான் போய் ஜெபம் பண்ணிருப்பேன். உலகத்தை வெறுத்து ஓட்டத்தை ஓடி ஓடி நாசமா போனேன் நான். இனி ஆண்டவர் சமூகத்தில் செத்து போனா சொல்லணும். வார்த்தைகள் ஒன்று இருக்குதுங்க. நல்ல போராட்டத்தை போனார். இந்த மனுஷன் போராடி அடியும் பட்டு வேதனை பட்டு தலைக்கிழ அடி வாங்கி ஓட்ட ஓடி ஆண்டோட வசனத்தை உலகெங்க பிரசங்கிக்கிறதுக்கு இன்னைக்கு வேதத்தில் வருவதற்கு ஒரு காரணமா இருந்தவர் சொன்னார். அர்த்தம் இருக்கு. அல்லையா? நான் கூட சொல்லல, நல்ல போராட்டத்தை போராட சொல்லல. நான் எனக்கு வாய்ப்பு இருக்காப்பா? இருக்குன்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லு, கொஞ்சமா தான் இருக்கு நினைக்கிறப்போ. 4 வருஷமா பேசினுக்கிறேன் நான். ஒரு போராட்டத்தில் போராடினுக்கிறேன் உங்களோட. அப்போ நான் கூட எனக்கு கூட சொல்லி ஜெபம் பண்ணல. இதை உங்களுக்கு ஜெபம் பண்ணலாமா? அந்த மாதிரி நீங்கள் போராடணும். அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு விடுவார். ஆண்டவர் நாமத்தை மகிமை விடுங்க. நல்ல போராட்டத்தை ஆபர விஷயம் பவுல் போராடினார். அதனால போன்னு சொன்னார். ஆபிரகாமை போன்னு சொன்னார், ஆசீர்வாதம் போனார். இவரை போறப்பட்டு போன்னு சொன்னார். ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி ஒரு சத்தியத்துக்குள்ளாக இன்னைக்கு வேதத்தை கையில் வைக்கிற மாதிரி கால காரியங்களை பவுல் மூலமாக கற்றுக்கொண்டு காரியமா இருக்கு விசேஷமாக. ஆனால் சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆனா என்னமோ தெரியல பாஸ்டர், என்னமோ நடக்குது, என்னமோ நான் ஒன்று நினைச்சேன். நீங்க பதில் சொல்லணும். நான் ஒன்று நினைச்சேன், ஆப்போசிட் பதில். நான் ஒன்று நினைச்சேன், அது ஒன்று நடக்குது. நான் ஒன்று விதைச்சேன், அது ஒன்று எல்லாம் சொல்லுங்களேன் நடக்குது. இதெல்லாம் நீங்களே பேசுறது தான். நான் உழுந்து ஜெபம் பண்றேன், நடக்குது, என்னமோ நடக்குது. இன்னைக்கு சொல்றேனே, ஆண்டோட சித்தம் படி செய்வீரானால் அது கரெக்டா பர்ஃபெக்டா நடக்கும். ஆண்டோட சித்தம் இல்லாம ஒண்ணு நடக்காது. அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தரிடத்தில் செய்ய வேண்டியது சித்தமா இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். வேலை கடைசியில் ஓடிடுவோம். ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் போகட்டுமான்னு யாரோ கேட்டிருப்பீங்களா? நம்மளே நம்ம ஆராய்ச்சிப்படுத்துவோம். பரவாயில்ல, ஆண்டு யார் ஒன்றுமா பேசி நமக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. நமக்கு சொல்லிருக்கீங்களா இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணது உண்மை. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க, ஆண்டவரே வேலை கொடுங்க. ஒன்று தேடி வருது. உடனே நம்மளை என்ன முடிவு எடுப்போம்? நமக்கு பரவாயில்ல, நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நல்ல அங்கே போனால் முறுக்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? ஏன் இந்த மாதிரி இடத்துல ஆண்டவர் நம்மளை அனுப்புறாரு சொல்லுவீங்களா? ஏன் இந்த மாதிரி கேட்டு நானே கேட்குறேன். அந்த வேலை வந்து கேட்கணும், ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் போகட்டுமா ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். திருமணம், ஒரு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, ஒரு பொண்ணை பார்த்தாச்சு. ஆண்டவரே உம் சித்தம் தான் ஆண்டவரா, உம் சித்தம் தானா கேட்கணும். நம்ம கேட்டு செயல்படுத்தும் பொழுது லாங் ஜேர்னி கர்த்தர் கொடுப்பார். அது வியாபாரமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும். நல்லா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு லேண்டு வாங்க போறேன்னா புரோக்கர் சொன்ன உடனே சரிங்க ஒரு 2 நாள் சொல்லி நான் ஜபத்தில் வச்சுட்டு போறேன்னு சொல்லியிருப்பீங்க. சீக்கிரம் ரெடி ஆகும். 4ஆம் தேதி கரெக்டாக புரோக்கர் 8 மணிக்கு வந்துருவான். நான் போயிட்டு அந்த இடத்த பார்க்கலாம். ஆண்டு சொன்னார போய் பார்க்கலான்னு போறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, அதுக்கப்புறம் அழுது புறம்புது, ஆண்டவரே உன்னை விற்கல ஆண்டவரே நான் அழுது காத்துக்கொள்ளுங்க. நான் கேட்கிறேன், ஆண்டு சித்தத்தின்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோட பேசுகிற தேவனா இருக்கிறார். இங்க நாளில் கர்த்தரோட காரியத்தை உங்களுக்கு பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அழைத்த போது புறப்பட்டு வந்தார். ஆபிரகாம் புறப்பட்ட போது கூட யாரை கொண்டு வந்தார்? ஆபிரகாம் யார் வந்தார்? யார? லோத்து. அவரை குறித்து பார்க்கும் பொழுது
லோத்து ஆபிரகாமை விசேஷமாக வாழ்ந்து கொண்டது காலத்துல ஆஸ்தி நல்லா பெருகி இருந்தது, நல்ல சந்தோஷமா வந்தாங்க. அங்க இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சாங்க, 2 குரூப்புங்களுக்கும் சண்டை ஆயிடுச்சு. ஒரு சண்டை உருவாக்கப்படுது. ஆபிரகாமோட வேலைக்காரங்க அவங்க வேலைக்காரங்க, இது நாங்க நீங்க தான் சொல்லிட்டு பெரிய சண்டை உருவாகுது. லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்கு போனால் நான் தெற்க போகிறேன். ஆபிரகாம் சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே அடுத்த நொடிய லோத்திட்ட கேட்கிறார், அப்பா உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோன்னு. உடனே அவர் என்ன பண்ணியிருப்பார், சொன்னார், எடுத்தாரா, தேர்ந்தெடுத்தாரா இல்லையா, தேர்ந்தெடுத்தார். சுற்றி முற்றி பார்த்துருப்பார், நமக்கு எதுவுமே இல்லை, சுற்றி முற்றி பார்த்துருப்பார், நேராக பார்த்துருப்பார். ஆபிரகாம் சொன்ன இப்போ எடுத்துக்கோன்னு சொன்னோன்னு சுற்றி முற்றி பார்த்துருப்பார், எந்த இடத்துல போகுது. உடனே ஹைட்டாக போய் பார்த்துருப்பார், மலை மேலே கூட ஏறி போய் பார்த்துருப்பார். இந்த இடத்துல நல்லா செழிப்பாக இருக்குது, இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பார். ஒரு சின்ன உதாரணம் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது கண்களை ஏறெடுத்து பார்த்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறத கண்டான். இதனால அழிக்கும் முன்னே இந்த நடக்கிற காரியம் இருந்தது. கிழக்கே பிரயாணப்பட்டு எனக்கு லோத்து செலக்ட் பண்ணிட்டு போயிட்டார். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுக்குறேன் உங்களுக்கு. லோத்து ஜெபம் பண்ணாரா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன். இல்லை. உபவாசம் போட்டாரா? ஆண்டவர் இடத்துல கேட்டாரா? இல்லை தரிசனத்தில் பார்த்தாரா? எந்த பக்கம் போக வேண்டும்னு கேட்டாரா? இல்லை எந்த பகுதின்னு கேட்டாரு, ஜெபித்தாரா? இல்லை எனக்கு எதிராக ஒரு அடையாளத்தை கர்த்தர் கேட்டார்? ஒன்றும் கேட்கல. அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன தெரிஞ்சது? நல்லா செழிப்பா இருந்த பார்த்தார். செழிப்பு எவ்வளவு செழிப்பு இருக்கோ அதுக்கேற்ற அந்த இடத்துல பாவமும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா செழிப்பை பார்த்தார். கண்ணை எடுத்து பார்த்த உடனே செழிப்பை கண்டது. தோத்துக்கு பார்வைக்கு அது பொருத்தமாக காணப்பட்டது. அது என்ன, லோத்து பார்க்கும் பொழுது சமபூகியாக இருந்தது, ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது, எகிப்து தேசம் போல இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகா இருந்துதான். நம்ம கூட இன்னைக்கு சில நேரத்தில் பார்த்த உடனே அழகா பார்த்துருவோம். அல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு பையன் வந்தானோ பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு நல்ல ஒரு அம்மா அப்பா வந்து எனக்கு ஒரு நல்ல மகளை கொடுங்க, எனக்கு ஜெபம் பண்ணி ஒரு நல்ல மனைவியாக நல்ல ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொன்னான். பாஸ்டர் சொன்னார், சரிப்பா நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன். அவர் வெயிட் பண்ணி இருந்தாராம். காலங்கள் நேரங்கள் ஓடிக்கொண்டே இருந்ததான். அப்புறம் ஒரு நாள் வந்தாங்கண்ணா. அதுவும் என்னன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன், ஆண்டவரே பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் சிரிச்சா அழகா இருக்கணும். ஒரு யார் கேட்குறது தப்பில்லை, வேண்டுதல் கேட்குது, சிரிச்சா அழகா இருக்கணும், பல்லெல்லாம் வரிசையா அழகா முத்து முத்தா இருக்கணும். அவன் கேட்டிருக்கான் பாஸ்டர் கிட்ட. பாஸ்டர் சொன்னாரா, சரிப்பா நான் பார்க்குறேன்ப்பா உனக்குன்னு சொன்னார். எல்லாரும் அவருக்கு சரியா, நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவோம்ல, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை இப்படிலாம் எதிர்பார்க்குறோம், ஹைட் இவ்வளோ இருக்கணும், வெயிட் இவ்வளோ இருக்கணும், பேக் இவ்வளோ இருக்கணும், பேக்ரவுண்ட் இவ்வளோ இருக்கணும், கேஸ்ட் இருக்கணும், சொத்து இருக்கணும், எல்லாம் சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி இவர் கேட்டுருவார், பாஸ்டர் பார்க்குறேன் ஒன்றும் செட் ஆகல, வரலன்னு சொல்லுவார். காலங்கள் வந்துச்சு, திருமணம் நடந்துச்சு. பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல பொண்ணை கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆயிடுச்சு. பாஸ்டரும் போயிட்டு வந்துட்டார். ஒரு வருஷம் கழித்து அந்த பையன் வந்து ஒரே ரத்த காயத்தோட வீட்டுக்கு சர்ச்சு பாஸ்டர் வந்தானோ, பாஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், ஒரே துக்கமாக இருக்குது, மனசு வேதனை. என்னப்பா என்ன கேட்டா? இல்லை பாஸ்டர் அழகாக கேட்டேன், அழகாக வரிசையாக இருக்க பல்ல கேட்டு கர்த்தர் எல்லாம் கொடுத்தாரு, அதே வரிசை பல்ல கடிக்கிறாவன்னு, அதே வரிசை பல்ல வச்சு ஃபுல்லாக கடிச்சு குதிர்றான்னு சண்டை வந்ததுன்னா. தேவ சித்தத்தை பார்க்கணும், தேவ சித்தத்தை பார்க்கணும். சித்தம் இல்லாமல் போனால் அது சத்தத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் இன்னைக்கு உண்மையா சொல்றேன், தேவன் இன்னைக்கு எல்லார்ட்டையும் நீங்க பேச கர்த்தரோட சித்தம் இல்லாமல் செயல்படக்கூடாது. நம்ம ஊழியம் செய்யும் போது ஒரு மக இருந்தா, இப்போ கூட மக தொடர்பேச மட்டும் தொடர்பு கொள்வான். நாங்கள் சுவிசேஷம் கொண்டு இருக்கும்போது அப்போ சொல்லுவோம், அது நான் ஒரு மகனை நேசித்து கொண்டு வந்து நான் சொன்னேன், ஆண்டவர் இதுக்கு உனக்கு பேர் கிடையாதுமான்னு சொன்னேன். இல்லை நாங்கள் எப்படியோ மாற்றிடுவேன். ஓகே, கர்த்தர் சித்தம் சரி சித்தமாக ஜெபம் பண்ணி அவ்வளோதான் சொல்ல முடியும். காலங்கள் போனது, அந்த மகன் விட்டு பிரிஞ்சு வந்துட்டா. சரி, திருப்பியும் காலம் போச்சு. ரெண்டாவது ஒரு திருப்பி அந்த மகளுக்கு திருமணம் பண்ணுறது, குடும்பமே வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஜெபம் பண்ண சொன்னாங்க, நானும் ஜெபம் பண்ணுகிறேன். அதுலேயே ஒரு கண்டிஷன் என்ன போட்டாங்க தெரியுமா? கவர்மெண்ட் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு தான் வாழ்க்கை
ஃபெயில் ஆயிடுச்சு. 2வது மாப்பிள்ளையாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 4 வருஷம் இல்லை, 5 6 வருஷம் காத்திருந்து ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் எப்படியே கிடச்சிச்சு கவர்மெண்ட் மாப்பிள்ளை, ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு. சரிம்மா, இன்விடேஷன் வந்து கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரே பண்ணா. சரி, கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ண. ஆனால் என் ஆண்டு அனுமதிக்கல, அது காரியத்துக்கு போகலை. ஏன்னு தெரியல. சில மாதங்கள் கழித்து, வருடங்கள் கழித்து மறுபடியும் அந்த கவர்மெண்ட்டையும் விட்டுட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஏன் தெரியுங்களா? சம்டைம்ஸ் ஆண்டோட சித்தம் இல்லாமல் செய்யும் பொழுது இப்படி தான் நடக்கும். நம்ம இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்க, ஆண்டோட சித்தத்தை கேட்டு செயல்படுங்க. இன் எவ்ரி சிச்சுவேஷன். லோத்தை போல பார்க்கறதுல அழகா இருக்கு, லோத்தை போல அழகாயும் பிரகாசமா இருக்கு. பார்த்து அவன் பார்வையில் எப்படி இருந்தது? எல்லாமே பிரகாசம். ஆனா எல்லாம் சொல்லியிருப்பாங்க, லோத்தோட மனைவியோட சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாம் ஒரு ஏமாந்து நம்மளை செழுப்பாக எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னு. ஆபிரகாம் மௌனமாக தான் இருந்தார். ஆபிரகாம் சைலண்ட் தான் கேட்டாரு, கொடுத்தேன். ஏன்னா ஆபிரகாம் யாரோட வார்த்தை கீழ்படுகிறாரு? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்பட. நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படையும் பொழுது சில நேரத்தில் சைலண்ட் தான் இருக்கும். நம்ம அர்ஜென்ட்டா படக்கூடாது. சில காரியத்தை அழகா பார்த்து போகக்கூடாது, வசதி பார்த்து போகக்கூடாது. ஆண்டோட சமூகத்திலிருந்து ஆண்டரை கேட்டு செயல்படும் போது தான் கர்த்தர் மகிமை. இந்த நாளில் லோத்தை குறித்து வைத்து நம்மளோட பேசுகிறார், அவர் மனைவியை குறித்து வைத்து நம்மளோட பேசுகிறார். ஒரு சப்ஜெக்ட் ஆண்டு வேதத்தில் கொடுக்கிறாருன்னா அதன் மூலமாக பின்விளைவுகள் நமக்கு வரக்கூடாது எச்சரித்து பேசுகிற தேவனா இருக்கிறார். ஆதியாகமம் 13 வாசிக்கும் பொழுது லோத்தோட காரியம் என்ன நடந்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு செழிப்பு இருந்ததோ அந்த அளவுக்கு பாவம் இருந்தது. இன்றைக்கு விசேஷமாக வெளி தேசத்துக்கு எல்லாம் போக குதிப்பாங்க. இப்ப நல்லா சீரு செழிப்புமா ஆசீர்வாதம் இருக்க நாடு எது சொல்லுங்களேன்? அமெரிக்காவா? அப்புறம் நியூசிலாந்து சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு நீங்க தான் சொல்லுங்க, எந்த நாடு செழிப்பா இருக்குது சொல்லுப்பா. அமெரிக்காவில் தேசம் செழிப்பா. அதே போல அமெரிக்காவில் எவ்வளோ செழிப்பா, அதுக்கேற்ற எவ்வளோ இருக்குது பாவமும் இருக்குது, இருக்கா இல்லையா? ஆனா எங்கேயாவது ஃபாரினர் வந்து இங்க வேலை செய்யறத பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, எங்கேயா ஃபாரினர் இங்க வேலை செய்யறத பார்த்துருக்கீங்களா? என் கண்ணில் இருக்கு, யாரும் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை. ஆனா நம்ம தான் போயிட்டு ஃபாரினர் பிச்சை எடுக்கிறோம். அங்க போய் வேலை செய்ய, அங்கெல்லாம் இல்லையாங்க? நான் கேட்க, இங்கெல்லாம் இல்லையா? ரிலையன்ஸ் அம்பானி ஃபாரின்ல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? இங்க தானே. டாடா எங்க இருக்கிறாரு? இங்க தானே இருக்கிறாங்க. இங்கே செழிப்பு இருக்கு. ஆனா இந்த செழிப்பை பார்க்காம அந்த செழிப்பை பார்க்கறது. அங்க போனா லட்சத்தை சம்பாதிச்சு, அங்க போனா கொண்டாடிலான்னு. அங்க போனா உனக்கு சம்பாதனை இருக்கும், பாவம் இருக்கு. ஏன்னா என்னுடைய அனுபவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, வெறுத்துருவாங்க. வந்தாச்சு சேவியர், லைஃப் இருக்க வரைக்கும் போட்டோம், வந்தாச்சு போட்டியோடு போயிடலாம். லோத்தை போல டிசிஷன் எடுக்கிறது. ஏன் உப்பு துணா மாறினால் லோத்தோட மனைவி எதை திரும்பி பார்த்தா? எதுக்கு திரும்பி பார்த்தா? செழிப்பை திரும்பி பார்த்தா. என்ன ஆயிடுச்சு? சொல்றாங்க திரும்பி பார்க்காத போன்னு. திரும்பி பார்த்தாலா என்ன ஆனா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, செழிப்பை பார்க்காத, என் வார்த்தையை பார். என் வார்த்தையை பார், செழிப்பு உனக்கு தேடி வரும். என் வார்த்தையை பார், செழிப்பா தெரியும் உனக்கு. ஆரம்பத்தில் செழிப்போ சூப்பராகுது, காருக்குது, பங்களாகுது, ஓகே டன். பின்னாடி உப்பு தூணு காத்திருக்கும் உனக்கு. ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படைந்தபடியாக ஆபிரகாமோட சந்நிதி ஆஸ்வதிப்பது காரணம் என்னன்னா, ஆபிரகாம் கர்த்தரோட சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து போனபடியா கர்த்தர் வலிமையாக காரியத்தை செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 22 சொல்லுகிறது, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும். எவ்வளவு அற்புதமான தேவன் நம்மோட இருக்கிறார். எப்படி இருக்கா? அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும். அன்பான தேவ பிள்ளைகளை, விசேஷமாக நாட்கள் ஓடி போகலாம், நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க ஆண்டு ஆபிரகாமை நம்பி இருக்கிறாப்ல, ஆண்டவர் லோத்துக்கா கொடுத்தாச்சு, போ பரவாயில்ல, ஆசீர்வாதமா இருக்கிற போ அப்படின்னு கொடுத்தார். ஆனா ஆபிரகாமை பார்த்து, எனக்கு அங்க இருக்க ஜனங்க ஆபிரகாம் பார்த்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க? ஆபிரகாம் இருந்துக்காரு, எல்லாரும் லோத்துக்கு கொடுத்துட்டார், கொடுத்து மிஸ் உட்காந்து ஆபிரகாம் கூட இருந்தாங்க சொல்லியிருப்பாங்க பின்னாடி.
சொல்லுங்களேன், என்ன சொல்லியிருப்பாங்க? கரெக்டாக தான் சொல்றீங்க, சொல்லுங்க பாஸ்டர், என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவர் எப்படி உட்காந்துக்கிறாரு? பைத்தியக்காரமாக உட்காந்துக்கிறான் பேர். நம்ம பாஷையில் சொல்ல போனோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, உட்காந்துக்கிறாரு பேர். ஆனால் ஆண்டவனை உட்கார வைக்கிறாருன்னா பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவனை உட்கார வைக்கிற பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவருக்கு தெரியாது. வசனத்தை பார்க்க வாசிக்கும் போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க லோத்து போய் அங்க கூடாரம் போட்டான். இருந்தார்கள். பிரிந்த பின்பு லோத்துக்கு கொடுத்த பிறகு சொல்ற வார்த்தைப்படியாக கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்ப நீ போய் பாரு, லோத்து பார்த்த கட்டளை நீ போய் பாரு, உன் கண்களை ஏறெடுத்து பாரு, வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் பார். இந்த நாள் இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை லோத்துக்கு கேட்காம கொடுத்துட்டார். எடுத்துன்னு போ. நம்ம கூட எப்படி இருக்கணும்னா, நமக்கு அப்படியே உள்ள இருக்கணும், கேட்கும் போது கொடுத்துடணும். நமக்கு கொடுத்துரு, அப்ப ஆண்டவர் உனக்கு டபுளா கொடுப்பார். இதுல காரியத்தை கத்துக்கணும். கொடுப்போ, எடுத்துக்கோ, நீ சந்தோஷமா கொடுத்துப்பாரு. ஆபிரகாமுக்கு வருது, ரைட்டு லெஃப்ட் ஃப்ரண்ட் பேக் 4 பக்கமா எது வரைக்கும் போறியோ. ஒரு வாரம் இன்னைக்கு சொல்ற ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணிட்டு, இங்க சொல்ற ஆண்டவர் திருப்பி சொன்ன 4 பேரை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் நடக்கிறேன்னு நடங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போறாரு சொன்னா பண்ணுவீங்க. எது வரைக்கும் நடப்ப சார்? நடந்துனே இருப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப பாருங்க, மனுஷனோட இது எத்தனை தூரம் நடக்கிறேன். அப்ப ஆபிரகாம் நடக்கிற அளவுக்குலாம் யாரு கிடைச்சது? ஆபிரகாம் கொடுத்த. அப்ப நம்ம யாரு? ஆபிரகாம் நமக்கு கண்டிப்பா கொடுப்பார், கொடுக்க போறார். ரைட் லெஃப்ட் ஃப்ரண்ட் பேக்ல கண்டிப்பா கொடுப்பார், உண்மையா கொடுப்பார். நீ விசுவாசிக்கணும். இது முதல் வார்த்தை சொன்னாரு, பிராமிஸ் சொன்னாரு. 2வது கட்டளை கொடுத்தாரு. 3வது கீழ்ப்படிந்தார். நம்மளோட வாழ்க்கையில லோத்த பாடமா வச்சு நம்ம கத்து கொடுக்கிறாரு. ஏய், விசலமாகுதுன்னு பார்க்காத, பிரகாசமாகுது பார்க்காத. ஒரு பழமை சொல்லுவாங்க, எரியிற விளக்கு எப்படி எரியுமா? அணிற விளக்கு, நான் தப்பா சொல்லிட்டேன், அணிற விளக்கு பிரகாசமா தெரியுமா? பிரகாசமா தெரியும். நிறைய பேர் அதை தான் பார்த்து ஓடுறாங்க. இன்னைக்கு பிரகாசமா இருக்கு, பிரகாஷே நீ ரொம்ப அழகா இருக்கிற. பிரகாஷ் லாஸ்ட் வீட்டில் உட்காந்து பேர். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ வேர்ட் டு த காட். ஆண்டு சொன்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். லோத்தை போல ஏமாறாத. தேவ சமூகத்தில் கேட்டு நீ முடிவு எடுக்கும் பொழுது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து இருக்குது. நீ ஒருவேளை சைலண்டா உட்காந்து லோத்துக்கு கொடுத்துனா அமைதியா இருந்திருக்கலாம். ஆண்டவர் அவங்க எல்லாரும் கேட்டிருக்கலாம், ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு. ஆண்டவர் சத்தம் வந்தது, காத்திருந்தார். இன்னைக்கு கூட வச்சுக்கிறேன், யோபு போட்டு அவங்க மனைவி திட்டினாங்க. என்ன திட்டினாங்க? என்ன திட்டினாப்பல மனைவி? தேவனே உன்னை இவருன பேர் வைக்கிறாரு. அப்போ குடும்ப சண்டை இருந்திருக்கு. அல்லேலூயா. எவ்வளோ டீசெண்டாக போட்டிருக்கு வார்த்தைகளை அழகாக போட்டிருக்கு. போடி பைத்தக்காரி. அப்படின்னா அவரும் பேசுறவர் தான். ஏன் பேசினார்னா, இவர் எது சொல்றது? இந்த பொண்டாட்டி என்ன சொல்றது? போதும், நீ உண்மையாக இருந்ததுதான் போதும். ஆண்டவரே தூஷித்து ஜீவனை விடுன்னு அதை டீசெண்டாக பைபிளில் போட்டுக்குது. உப்பு அந்த மாரி நீங்கள் ஒரு வேளை டேவிட் பிரதர் ரொம்ப உண்மையாக இருக்காரு வச்சுக்கோ, எல்லாம் போகுது. அப்போ உஷா எப்படி இருந்துருப்பா? கோவம் வந்துச்சுன்னா அது மனுஷன் தானே. ஆனா மௌனமா சைலண்டா பிரதர் இருக்காருன்னா பின்னாடி வருது, பின்னாடி வருது. ஆபிரகாம் எல்லாத்தையும் லோத்துக்கு கொடுத்துட்டாரு. எங்க போறது உட்காந்துருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, ஹலோ லோத்து கதை விடு, ரைட்டு லெஃப்ட் ஃப்ரண்ட் பார், எல்லாம் உனக்கு தான் போன்ட்டார். இன்னைக்கு ஆண்டவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படையும் போது நான் சொல்லும்போது எனக்குன்னு சொல்லணும். ஓகே, நான் சொல்லும் போது எனக்குன்னு சொல்லணும். ஓகே, ரைட்டு லெஃப்ட் ஃப்ரண்ட் பேக், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் சொல்ல அது உங்களுக்கு இல்லை, சொன்னங்களுக்கு இருக்கு. ஆமென். நீங்க நினைக்காதீங்க இங்க வந்து நான் பேசுறது நான் இல்லைங்க. அன்னைக்கு கள்ளி மண்ணை எடுத்து
யார் சுவாசத்தை கொடுத்தாரு? அப்ப இந்த சுவாசம் இல்லைன்னா நான் பேசணும்னா அதுதான் பேசுவேன். அவர் கொடுத்ததுனால தான் பேசுறேன். அப்போ அவர் பேசுறாரு. ரைட்டு லெஃப்ட் ஃப்ரண்ட் பேக் உங்களுக்கு வருது. ஆனா பிரகாசத்தை பார்க்காத. பெருசா தெரியும். ஒரு சொல்லுவாங்க, கார்ல வேகமா போயின்னு இருந்தா ஏதோ தெரியுமா, கடல் போல தண்ணி தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஐயோ தண்ணி வருது தண்ணி வருது போட்டோன்னா அங்கே ஒண்ணுமே வராது. அப்ப கண்ணு இல்லையா, நம்ம பார்வை இல்லையா? அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், ரெண்டாவது கட்டளை, மூணாவது கீழ்ப்படிதல். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டு நீங்க பேசுறார். நான் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை திட்டத்தை வச்சது போல உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு டேவிட் பிரதருக்கு ஒரு திட்டம் என்னன்னு தெரியாம இருக்கலாம். நாளைக்கு அவர் பிள்ளைகள் மூலமாக பிறக்கிற பிள்ளைகளை வைத்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு உட்காந்துக்கு உங்களுக்கே தெரியாதுங்க, நோவாக்கு தெரியாத ஒரு திட்டத்தை ஆண்டு வச்சிருக்காருன்னு. ஆனா அந்த பேழை உண்டானதால தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது பெரிய திட்டம். இன்னைக்கு உன்னை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை, பக்கத்துல பசங்க உனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. பக்கத்துல என்ன பார்த்து சொல்லுங்க, ஒரு பெரிய திட்டம் இருக்கு. உனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஹலோ, உனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஹலோ, உனக்கும் பெரிய திட்டம் இருக்கு. தர்சி, உனக்கும் பெரிய திட்டம் இருக்கு. இன்னைக்கு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிற. அந்த திட்டத்தை நம்ம கீழ்ப்படியும் போது தான் கேட்கணும். அல்லேலூயா. இது எது வேணும்னு சொல்லும்போது செலக்ட் பண்ணும்போது நீ செலக்ட் பண்றதுல தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான தேவ பிள்ளைகளை, விசேஷமாக யாதியாகமம் 13 சொன்னது போல ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இதனால எங்க சென்றாலும் தேவ சித்தத்தின்படி செல்ல வேண்டும். எங்க செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரோட சித்தத்தின்படி செய்தபடியாக ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார். குடும்பத்தை யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ரெண்டாவது, ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் விடாமுயற்சி வாழ்க்கையில் இருக்கணும். நான் கொஞ்சம் வேகமா போக விரும்புகிறேன். விடாமுயற்சி வாழ்க்கையில் இருக்கணும். எடுத்து வாசிக்கும் போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவனுக்கு ஆட்டு மந்தையும் அல்ல. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் நல்லா வருது. ஆசீர்வாதம் வந்தோடனே அடுத்தது என்ன வருது? நம்ம போராம வந்துடுது. எல்லாத்தையும் என்ன பண்றானுங்க? மூடுறானுங்க. ஈசாக்கு விசேஷம் ஆண்டோட பிள்ளை ஆபிரகாமோட மகன் தான் ஈசாக்கா இருக்கபடியாக ஒரே மகன் ஈசா கர்த்தரிடத்தில் சித்தத்தின்படி கீழ்ப்படுகிற காணப்பட்ட ஆபிரகாமோட சந்நிதியில் வரும்பொழுது நாம் கீழ்ப்படுகிற காணப்படுவது ஆபிரகாம் சொன்னபடி ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் பெருகி கொண்டே இருக்குது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் நாட்களே மறுபடியும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், எவ்வளவு அழகா நம்ம தேவன் பேசுகிற தேவனா இருக்க, நீ உனக்கு செல்லும் தேசத்தில் குடியிரு. இல்லையா? வாசிங்க அந்த வசந்த யாரும் எடுங்க. இருந்து தந்து அன்பான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு இதோட க்ளோஸ் ஆகல. ஆபிரகாமோட பிரசனம், ஆபிரகாமோட கிருபை பிரசனம் மகிமையில யாரு தொடர்ந்து வருது? ஈசாக்கோட இருக்கு. வாட் யூ சீட் யூ see the harvest. ஆபிரகாமுக்கு விதைத்ததெல்லாம் இன்னைக்கு ஈசாக்கோட கூட வருது. ஈசாக்கு ஆபிரகாமோட கத்துக்கொண்ட காரணப்படி எல்லாத்திலும் பொறுமையா காத்திருக்கிறான். துறவிகள் எல்லாம் மூடினாலும் மறுபடியும் தோன்றான். ஆதியாகமம் 26ஆம் 16-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நோக்கி எங்களை விட்டு போய்விடு. இங்க பிரச்சனை வருது. எங்களை பார்த்திலும் மிகவும் என்றான். அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறான். போட்டு
தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். அங்கேயும் ஒரு பெயரிட்டு ஒரு அங்க தங்கி இருக்கிறான். 26ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கும் போது ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேருவார் மேய்ப்பர் தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். இங்க ஒரு துறவு முடிச்சிட்டாங்க. இதை முடிச்சுட்டு மறுபடியும் ஆதியாகமம் 26-21 வாசிக்கும் பொழுது வேறொரு துறவை வெட்டினார். மறுபடியும் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். நல்லா யோசிச்சுக்கிற. ஈசாக்கோட ஆண்டு இருந்தார் இல்லையா? இருந்தார்ல. அப்ப ஏன் போராட்டம் வருது? ஆஸ்வதிப்பேன்னு சொல்லிட்டாருங்க. அப்ப ஆஸ்வதிக்கிறது இல்ல, அது எந்துன்னு சொல்றேன். இது நான் கொடுத்தது வெளியே போன்னு துரத்தலாம் இல்ல. ஏன் போராட்டம் வருது? கிறிஸ்துவ வாழ்க்கையில போராட்டம் வரும். அதை ஜெயிக்க கர்த்தர் கூட இருப்பார். நீ நினைக்கலாம், ஆண்டவரே நான் இப்பதான் ஒரு நல்ல ஞானமா செயல்பட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், அந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு. ஆனா போயிட்டோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்ன பண்ணுவீங்க? ஒரு வேலை உங்ககிட்ட சடனா இருக்குது. நகை யார் வச்சுக்கிறீங்க? நிறைய இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பயப்படுவாங்க சொல்றதுக்கு. ஐயோ ஏதோ சொல்ல போறாரு பாஸ்ட். சரி, ஒரு தோரமா ஓகே 50 சவர நகை உங்ககிட்ட இருக்கு. 100 வச்சுக்கலாமா? சங்கீதா இவனு கூட இல்லை, என்கிட்ட இல்லை, கத்து கொடுப்பாருமா. ஓகே, 100 சவர நகை இருக்குது. திருடின்னு போயிட்டான். எவனோ ஒருத்த வந்து திருடின்னு போயிட்டான். கதவு உடச்சி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மறுநாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்துப்பீங்களா? எழுந்துக்க மாட்டீங்களா? போல் ஸ்டேஷன். ஓகே, போல் ஸ்டேஷன். ஓகே, போல் ஸ்டேஷன் கூட அது அப்புறம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு எங்கே போவீங்க? காலையில் அதிகாலை ஜெபத்தில் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். இது சப்போஸ் உங்களுக்கு நேரிட்டு வச்சுக்கோங்க. ஹலோ சொல்லுங்கண்ணோ, ஆண்டு சமூகத்தில் தசமாவை கரெக்டாக போட்டுடுறேன், காணிக்க கரெக்டாக கொடுத்துட்றேன், சர்ச்சுக்கு எல்லாமே செய்துடுறேன், எல்லாம் போயிடுறேன். ஏன் எப்படி எடுத்துன்னு போனாங்க? அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க. சொல்லுங்களா இல்லையா? 1 மாசம் ஆச்சு, 3 மாசம், 4 மாசம் ஆச்சு. அப்புறமேல ஜபம், ஹஸ்பண்ட் கூட ஆமா ஜபம் பண்ணலாம். வேலை இல்லை. இது சுபா இயற்கை தானே. இருந்ததும் போயிடுச்சு, இன்னும் இருக்கிறதும் போட்டோம். ஒரு கால் சவரம் தான் இருக்குது. சொல்லுவோமா இல்லையா? இதே போலதான் இங்க கஷ்டப்பட்டு துறையில் சும்மா இல்லை. அவன் பின்னாடி ஆடு மாடுலாம் அவ்வளோ இருக்கு. கஷ்டப்பட்டு தோண்டி வைக்கிறான். இது எழுந்து எடுத்துன்னு போயிடுறாங்க. தோண்டி வைக்கிறான். இது எழுந்து எடுத்துன்னு போயிடுறாங்க. விடாமுயற்சி, விசுவாசத்தில் விடாமுயற்சி இருக்கணும். என் கர்த்தர் இது போனா போட்டங்க, கர்த்தர் மறுபடியும் கொடுப்பார். இது போனா போட்ட 50 போச்சா 100 வருது. அது யாரும் சொல்லியிருக்கீங்களா? நான் சொல்றேன், யாரும் சொல்ல மாட்டீங்க. நான் எழுதி சொல்ல யாரும் சொல்ல மாட்டீங்க. 50 போச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யோபு சொன்னான், கர்த்தர் எடுத்தார் கொடுப்பார். அந்த மாதிரி யாரும் சொல்ல முடியுமா? உன் விக்கிரம் அங்கதான் இருக்கு. கர்த்தரை முன்பாவை. கீப் காட் ஃபர்ஸ்ட். இந்த நகை போனா போட்டுமே, கர்த்தருக்கு வேற கொடுப்பார். இந்த இடம் போன, இந்த துறவு போனா போட்டோம். ஈசாக்கு அப்படி நினைச்சிருப்பான். இந்த துறவு போயிட்டு சண்டை போட்டோம், நான் எனக்கு தான் துறவு, எனக்கு நான் தான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னான். அவன் அடுத்த கூடாரத்தை மாத்தினா, திருப்பி துறவு தோன்னா, தண்ணி வந்தது. அவன் தான் கஷ்டப்பட்டு பேர் வச்சுன்னு வரான். ஆண்டவன் கூட இருந்தார் இல்லையா? அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்கு. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிப்பார். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பெயர்ந்து வேற ஒரு துறவை வெட்டினான். அதுக்கப்புறம் வாக்குவாதம். அப்ப என்னன்னா, பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கு. உன் பிரச்சனை இப்படியே போகாது. இங்க வசனம் சொல்லுகிறது, வாக்குவாதம் பண்ணவில்லை. பெயரிட்டான். அல்லேலூயா. இன்னியோட கர்த்தர் ஸ்டாப் பண்றார். உங்க பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. உங்க பிரச்சனைக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அதாவது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாருன்னா இனி போராட்டம் வராது. கர்த்தர் விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். அப்ப நினைக்கலாம், இது போந்து போச்சா? கண்டிப்பா இருப்பார்.
என் வசனம் எப்போ உண்மை எப்போ இதோட புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அது எப்போது தோன்றும்? இப்போது. அது இப்போது நினைங்க. ரெட்டிப்பான நன்மை தருவேன் நாளைக்கு சொல்லியே. அப்ப ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னா கண்டிப்பா ரெட்டிப்பான கொடுப்பார். ஈசாக்கு கொடுத்தாருன்னா உனக்கு கொடுப்பார். உங்க அப்பா பேருனா உங்க அப்பா பேர் சொல்லு. உங்க அப்பாவோட அப்பா பேர், அவரோட அப்பா பேர் என்ன கேள? என்ன கேளு? உங்க அப்பா பேருங்கள சைமன். தெரியாது, டைரக்டா சொல்லிடுறேன். ஆபிரகாம். நான் சொல்லிட்டேன், முடிச்சிட்டேனா? எதுக்கு தலையை சுத்தி நிற்கணும்? எங்க அப்பா பேர் ஆபிரகாம். சரி சார், எங்க அப்பா பேர் ஜெய் சைமன். அவரோட அப்பாவோட பேர் எனக்கு எல்லாம் தெரியும். ஒன்னே ஒன்று தெரியும், எங்க அப்பா மூத்த அப்பா பேர் ஆபிரகாம். நம்ம ஆபிரகாம் பிள்ளைங்க தானே. அப்ப ஈசா கூட ஆண்டு இருந்தாரா? யாக்கோபு இருந்தாரா? அப்ப என்னோட இருப்பார். நான் தொருவு போச்சா வேற தொருவு கொடுத்தார். நகை போச்சா வேற நகை கொடுப்பார். லேண்டு போச்சா லேண்டு கொடுப்பார். உண்மையா சொல்றேன். இதே பகுதியில், இதே இடத்துல, இதே வாழமா நகரில், இதே இடத்துல நான் ஒரு வீடு வச்சிருந்தேன். 3 அடுக்கு பில்டிங் அது வச்சிருந்தேன். பல லட்சங்கள் கொடுத்து வாங்கினேன். லோன்லாம் இஎம்ஐ கட்டியிருந்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. கர்த்தர் சொன்னாரு, வாங்கினேன், வாங்கி வச்சேன். ஒரு காலம் வந்து சபைக்கு கொடுனார், சபைக்கு கொடுத்தேன். நல்ல பெரிய திட்டத்தை நம்மள புரிஞ்சுக்க முடியாது. அவர் என்ன சொன்ன, ஆளாளுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பார். நான் வாங்கும் போது ஐசிசி பேங்க்ல அந்த இடம் வாங்கும்போது எனக்கு திட்டம் தெரியாது வாங்குறது. ஆனால் அவர் பெரிய திட்டம் வச்சிருக்காரு. ஒரு காலத்தில் வாங்க வச்சாரு. அது விற்க வைக்கும் போது சர்ச் ஆளுங்கிட்ட டேரக்டாக கேட்கல. என்னோட ஃப்ரெண்டு சிங்கப்பூரில் இருந்தான். அந்த சிங்கப்பூர் ஃப்ரெண்டு, இந்த சர்ச் பிரதர் ஃப்ரெண்டு, அவர் அங்கே ஃபோன் பண்ணி உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு எப்படி ரீகனெக்ட் ஆகிட்டு அது விற்கும்படி செய்தார். அங்கேருந்து இந்த பக்கம் நடந்து வந்த சும்மா போன வண்டியில் கர்த்தர் சபையை எழுப்பி வச்சுக்கிறார். இதுதான் ஆண்டோட திட்டம். உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை தீர்மானிக்க கர்த்தரால மாற்றம் தான் முடியும். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஏதோ போயிடுச்சு நினைக்காதீங்க. போனதெல்லாம் திருப்பி வரும். அது வரும்னு சொல்ல மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே. இந்த நாள் அன்பான தேவ கடுமையாக உழைத்தான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் உழைக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உழைக்கும் பொழுது விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமா ஜெயத்தை கொடுப்பார். ஒரு ஜபத்துல விடாமுயற்சி இருக்கணும், நம்பிக்கையில் விடாமுயற்சி இருக்கணும், சந்தேகப்படாம விடாமுயற்சியை நம்பி போகும்போது கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். மூன்றாவதாக பார்க்கும்போது விடாமுயற்சி ஜெயத்தை கொடுக்கும். விசேஷம் 1 கொரிந்தியர் 10:10 வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டு திராணிக்கு மேலாக போக்கியும் உண்டாக்குவார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 16:33 சொல்லுகிறது, உலகத்தை ஜெயித்தவர் நம்மோட பேசிக்கொண்டிருக்க ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, ஜெயம் கர்த்தரிடத்தில் அன்பாக வரும் என்று தேவ விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வர துன்பங்கள் நான் ஏன் சொல்றேன், நம்ம எல்லாம் பரிசுத்தவான் கிடையாது. ஆனாலும் நான் உடனே கேட்கிறேன், நீதிமானது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க உண்மையா ஆண்டுக்கு உண்மையா 100% 10% இருந்தீங்கன்னா கூட 5% கத்தனைகள் நீதிமான் தான். அல்லையா? 1% கூட ஆண்டு நீதிமான் தான். நம்ம மற்றவங்களை பார்க்க தேவையில்ல. நீங்க நீதிமான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி தெரியல, நான் கேட்கிறேன், நீதிமான்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம விசுவாசிக்கணும், நான் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நீதிமானா இருக்கிறேன், இருக்க விரும்புகிறேன், இருக்க போகிறேன். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை முன்னின்று அவனை விடுவிப்பார் என்று வேதம் இன்னைக்கு சொல்றாரு. அன்னைக்கு ஈசா கொடுத்த நான் தான், உன்னோடு இருக்கிறது நான் தான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 119 71 சொல்லுகிறது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, கற்றுக்கொண்டேன். ஆதியாகமம் 26 24 சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே தரிசனமாகி, நான் தகப்பனோட ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, உன்னோடு இருந்து மறுபடியும் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 26
நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், எல்லாரும் பதில் சொல்லணும். ஓகே? உங்க அப்பாவோட 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 உங்க அப்பா பேருனா? நான் திருப்பி கேட்குறேன். ஓகே? உங்க அப்பாவோட 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 கொள்ளு அப்பா கொள்ளு தாத்தாவோட உங்க அப்பா பேர் என்ன? அப்ப நீங்க யாரு? ஆபிரகாமோட. அப்ப ஆபிரகாமுக்கு சொன்னது உனக்கு சொன்னது. அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. ஆதி 26ஆம் அதிகாரம் 4:24 வசனம் சொல்லுகிறது, அன்று ராத்திரியில தரிசனமாகி. இன்னைக்கு யாரோட அப்பா பேசுறாரு? தேவன் பேசுறாரு. அவர் யார்? உங்களுக்கு யாரு? உங்களுக்கு என்ன தேவன்? ஆபிரகாம் உங்களோட பேசுற தேவன். எந்தெந்த காரியத்துக்கு பயந்துருக்கீங்க எனக்கு தெரியாது. ஹலோ, எந்தெந்த காரியத்துக்கு பயப்படுறீங்க? ஆண்டு ஒரே வார்த்தை சொல்றாரு, XYZ எது கூட பயந்துருக்கலாம், பயப்படாதே இருந்து. ஹலோ, நீ எப்படியோ போ. ஆபிரகாம் நிமித்தம் அவருக்காக, அவருக்காக, உனக்காக இல்ல, அவருக்காக. ஏன்னா நீ அவர் சன்னிதியில வந்துட்டல, அவர் சன்னிதியில அவர் சாயலா வந்துட்டல, அவர் நிமித்தம். அப்ப நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆபிரகாம் குழந்தை இல்லாம இருந்தது, குழந்தைய கொடுப்பார்னா உனக்கும் குழந்தைய கொடுப்பார். சந்நிதியை பெருக பண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை உண்மையானது. ஆபிரகாம் நிமித்தம் உஷா ஆசீர்வதிக்கப்படுவார். ஆபிரகாம் நிமித்தம் டேவிட் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆபிரகாம் நிமித்தம் நெல்சன் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் நிமித்தம் சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் நிமித்தம் போதகராக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆபிரகாம் நிமித்தம் போதகராக மனைவி ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பீங்க. கம்மியா இருக்கு, நீங்க நல்லா இருப்பீங்க. சந்தோஷமா சொல்லணும். எவ்வளவு gift கொடுக்கிறாரு. அங்க லோத்த போல பார்க்காதீங்க. நீங்க தாடுக்கு மட்டும் லோத்த பார்த்து போகாதீங்க. ஆண்டவர் மட்டும் பாருங்க. இருக்கிற இடத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருக்கிறத கர்த்தர் உயர்த்துவார். காக்காவை தேடி எலியா ஓடல, எலியாவை தேடி காக்கா வந்தது. என்ன வந்தது? காக்கா என்ன கொண்டு வந்தது? அப்பமோ கறி சோறு எங்கேயோ போடுவார் உனக்கு. கறிக்கோ சோத்துக்கோ எங்கேயோ ஓடாத. பக்கத்தை பார்த்து சொல்லு, கறிக்கோ சோத்துக்கோ எங்கேயோ ஓடாது. கறிக்கோ சோத்துக்கோ எங்கேயோ ஓடாது. எல்லாமே இங்க வரும். சொல்லுங்க, இங்க வரும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எங்க வந்தது எல்லாமே? ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? போ, நில்லு, கவனின்னு சொன்னதை கர்த்தர் செய்தாரு. ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டார். முதலாவதாக இன்னும் 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க, இல்ல ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிடுறேன். ஆமென். நிச்சயம் ஆமென் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உழைக்கும் போது கர்த்தரதுனால முதலாவது என்ன பண்ண, கர்த்தருக்கு முன்பாக அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படி சத்தத்துக்கு உண்டாகும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, நல்லபடியாக அவருக்காக என்ன சொன்ன? ரெண்டாவது என்ன சொன்ன உங்களுக்கு? விடாமுயற்சி. கவனிச்சதுக்காக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிக்காதவங்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூணாவது கடின உழைப்பு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 5 ஆசீர்வாதம் வேணும்னா இது 5 பிக்கப் பண்ணி போங்க. நிச்சயமா சொல்றேன், ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தொண்டோவன் ஆனே பேச கேட்கறோம் கஷ்டமா இருக்கு நினைக்கிறேன். கேட்கறோம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது பார்க்கும் கடினமாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். யாக்கோபோ லாபானோட உரையாடலை இங்க பார்க்க முடியும். ஹாட் வாட்டர் கொடுங்க. யாக்கோபோடையும் லாபான உரையாடலை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 38-42 வசனங்களை வாசிக்கும் போது அவன் புறப்பட்டு வரும்போது சொல்லுகிற வார்த்தை, இந்த 20 வருஷம் காலமாய் லாபான் இடத்துல யாக்கோபு சொல்றான், அதையும் சாப்பிடல, அதுவும் செய்யல, தொலைஞ்சதுக்கும் கணக்கு போட்டு நஷ்டத்தை போட்டு வாங்கிடுறாரு. வெயிலும் நைட்டும் இரவும் பகலும் லாபான் வீட்டில் சில காரியத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கான். பத்து முறை 20 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாற்றினீர்.
ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று அன்பான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு 20 ஆண்டுகள் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு பல நாட்கள் சம்பளத்தை உயர்த்தி சீட் பண்ணப்பட்டு எவ்வளவு இருந்த பொழுதும் கர்த்தர் யாக்கோபோடு இருந்தது நிமித்தமாக யாக்கோபு ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், ஆமென் சொல்லுங்களேன். ஈசாக்கு ஆசீர்வதித்தார், ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபு ஆசீர்வதித்தார், ஆமென் சொல்லுங்களேன். உங்களையும் ஆசீர்வதிக்க ஆமென் சொல்லுங்க. அவன் ஒரு 20 வருஷமா எப்படி ஜாலியா காலாட்டி தூங்கிட்டு இருந்தான். அவன் கடின உழைப்பு, சும்மா ஆசை சும்மா வராது. நீ உண்மையா தேவ சமூகத்தில் உழைப்பை ஆனால் கர்த்தர் அதுக்கேற்ற பிரதிபலம் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமா கர்த்தர் பேசுவாரானால் இந்த சரத்தில் உன்னோட உழைப்புக்கு பதில் உண்டு, உன் உழைப்புக்கு பதில் உண்டு. உனக்கு வயிறு உண்டு உஷா, உனக்கு வயிறு உண்டு உஷா, உனக்கு வயிறு உண்டு. நீ கடினமா உழைக்கிற ஸ்கூல்ல உனக்கு வயிறு உண்டு. தனியா கூப்பிட்டு பிளஸ் பண்ணி கர்த்தர் உயர்த்துவார். இது நான் சொல்ல ஆண்டவர் சொல்லுகிற காரணம். நான்காவது, ஓகே ஸ்பீடா போறதுனால, நான்காவது என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? கீழ்ப்படு. ரெண்டாவது விடாமுயற்சி. மூணாவது உழைப்பு. நான்காவது உண்மை, உத்தமம், பரிசுத்தத்தில் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்திற்கு விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கியது முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். யோசேப்புக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் இருந்தது? அவன் எப்படி இருந்தான்? உண்மையும் உத்தமும் பரிசுத்தமா கர்த்தருக்கு முன்பாக இருந்தபடியாக. 3வது வசனத்தை வாசிக்கும் போது, பிறர் பார்த்து சொல்ற 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று மற்றவங்க பார்க்கணும். கர்த்தர் உங்களோட இருக்கிறத, கர்த்தர் உங்களோட இருக்கிறத கர்த்தர் பார்க்கணும். எப்படி இருக்கணும்னா, இப்ப நல்ல உதாரணம் வச்சுக்கோங்க. தினத்தந்தி நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் பார்த்துக்கலாம், ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் ஒரு ஷர்ட் பேண்ட் தைச்சு போட்டு வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாரும் பார்ப்பாங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. நாளைக்கு தேதி பேப்பரை தைச்சு ஷர்ட்டு போட்டு அயன் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் மார்க்கெட்டில், என்ன பண்ணுவாங்க? வித்தியாசமாக பார்ப்பாங்க. அப்புறம் என்ன பார்ப்பாங்க? இங்கே பரிசா போட்டு தலைப்பை செய்தின்னு வந்திருக்கோம். இங்கே போறோம்னா வந்து பண்ணிட்டு போவான், படிப்பாங்களாமா? அந்த மாரி இந்த வார்த்தையில் நம்ம இருக்கணும். இந்த வார்த்தையில் உடையா இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியும் போது தான் இவன் காரிய சித்தி உள்ளனா இருப்பான். என் கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. நீ உண்மையும் உத்தம பரிசுத்தமா இருப்பானால் கர்த்தர் உன்னை மேலும் மேலும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 5வதாக தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே ஆபிரகாம் தேவன் விசுவாசித்தான், எண்ணப்பட்ட. எப்படி விசுவாசித்தான் என்றால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படைந்து, இன்னதென்று போகும் இடம் தெரியாமலே அவன் அப்படிப்பட்ட விசுவாசம். நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு வேளை யாருக்குன்னா இங்கே லேண்டு வாங்கி விற்காம இருக்குங்கன்னா இன்னைக்கே போயிட்டு அந்த லேண்டில் போயிட்டு சுற்றி நடந்துட்டு ஏசு நாமத்தில் அன்றைக்கி ஏசப்பா ஆபிரகாம் சொன்னது இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி, அதே மாதிரி விசுவாசம் இது விற்கிறதுக்கு கட்டளையிடுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஒருவேளை லேண்டை வச்சுட்டு வாங்காமல் பாதி காசு கொடுத்து மிச்ச காசு கொடுக்காம இருந்தீங்கன்னா மறுபடியும் போங்க, அந்த லேண்டை சுற்றி நடந்துட்டு இந்த லேண்டை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடும். ஹல்லேலூயா. இன்னொரு விசுவாசம், எல்லாம் கடைசியாக போகும்போது எழுந்து நிற்கும் போது இந்த இடத்த வாங்க போகிற விசுவாசம் அறிக்கை விடணும். அந்த அறிக்கை தான் கர்த்தருக்கு எழுத்து கொடுப்பார். நம்ம விசுவாசிக்கணும். இல்லாத போதாக விசுவாசிக்கணும், இருக்கும் போது இல்லாத போது தான் விசுவாசிக்கணும். சாமோட கல்யாணம் பயங்கரமா நடக்க போகுது.
எப்படி இருக்கணும்? விசுவாசம் எப்படி இருக்கணும்? சீட்டில் தேய்ச்சின்னு உட்காரக்கூடாது, வேந்து நின்று சொல்லணும். உன்னதான் சொல்றேன். இதுதான் விசுவாசம். அல்லையா? சகோதரி சொன்ன எழுந்து உட்காந்தாங்க இப்ப. அல்லையா? அதான் விசுவாசம். பார்க்கல, நான் நம்புறேன்றதுக்கு அடையாளம். எழுந்து நிற்கிறது அடையாளம், நம்புறேன் ஆண்டவரே. அல்லையா? மோடி உங்களை பேரை கூப்பிட்டாருன்னா என்ன அப்படி கேட்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உக்காந்து நிற்கிறீங்க, மோடி வந்து நின்றுட்டாருங்க, வந்துட்டாரு. ஜான் இங்க வான்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை உக்காந்து மோடி என்ன அப்படி கேட்பீங்க, என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ, எதுக்கு? அவர் ஊன்னு சொன்னா காலினி. அது இல்லையா? அவரை காட்டில எவ்வளோ பெரிய ஆளு நம்பல், அவர் எவ்வளோ பெரிய தலை, நம்ம தலை சினிமா தலை, பெரிய தலை. அது இல்லையா? அந்த தலை ஒன்றும் செய்யாது, இந்த தலை செய்யும். சொல்லுறதை செய்கிறவர், செய்யாததையும் செய்கிறவர், இல்லாததையும் கொடுக்கிறவர், நடக்காத நடக்க வைப்பார், தடையை உடைச்சு போடுகிறவர், இல்லாத உருவாக்கி கொடுக்கிறவர். அவர் நிமித்தம் நீ ஆஸ்வதிக்கப்பட்டாய், அவர் நிமித்தம் நீ ஆஸ்வதிக்கப்பட்டாய். விசேஷம் நீதிமொழி 28:5 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறோம் தரித்திரமா போல சொல்ல, கர்த்தரை நம்புகிறோம். யார் நிமித்தம்? ஆபிரகாம் நிமித்தம் நீ செழிப்பாக இருப்ப. யாக்கோபு 1:6-7-8 சொல்லுது, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு. எப்படி கேட்கணுமா? ஃபர்ஸ்ட்ல வசந்த வாரீங்க, எவ்வளாகிலும், எவ்வளவு கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் இருமனம் இருப்பான். என்ன ஆஸ்வதிப்பாரா? ஆஸ்வதிப்பாரான்னு ஒரு டவுட் ஆகுது எனக்கு, தெரியலையே. என்ன வாங்க முடியுமா? இது நடக்குமா நமக்கு? அல்லேலூயா. இப்படி இருக்கக்கூடாது. வாங்குவேன், நான் செய்வேன். கையில் காசு இருக்கா? செய். நான் விசுவாசம் அறிக்கிறேன். 27-28 மட்டன் பிரியாணி தெருவுக்கு கூட போடலாம். இந்த இடத்த வாங்கிட்டு என் தேவனால கூடும். கையில் ஒன்றும் இல்லை, உண்மையாக சொல்கிறேன். பாஸ்ட் பேங்க்ல நினைச்சுக்காதீங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் வார்த்தை இருக்கு. ஆபிரகாம் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆபிரகாம் நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ரைட் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் யாருக்கு? எனக்கு. சிறு பிள்ளைகளை மாறாவிட்டால் யஷ்வந்த் விசுவாசம் சொல்றான். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். பார்க்காத விசுவாசிக்கணும், இருக்கே சோத்திரிக்கணும். கர்த்தர் செய்யும்போது பெரிய காரியங்களை செய்வார். மார்க் 11:24 சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதலால் உங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ பெற்றுக்கொள்வோம் என்று அப்போது உண்டாகும் என்று சொல்லுகிற வேதவசனம். ஆபிரகாமுக்கு நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த 5 காரியத்தை கர்த்தர் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 2வது விடாமுயற்சியின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 3வது கடின உழைப்பு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 4வது உண்மையும் உத்தமம் பரிசுத்தமும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 5வதாக தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆமென் சொல்லுங்களேன். உங்களை சகலத்தை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். கண்களை மூட. ராபா ஷிஹாந்தரா சுகுல பூத ராபா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தீர், அதற்காக நன்றி. நாங்களும் ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்கப்படுவோம். நாங்களும் ஆபிரகாம் போல சர்வ சீமானத்தியார் இருப்போம். சகலத்திலும் ஆசீர்வாதங்களை கொடுப்போம். ஏனென்றால் ஆபிரகாமோட பேசின தேவன் உண்மையுள்ளவர். ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதித்தவர் எங்களை நீ ஆசீர்வதிக்கிறீர். எங்கள் தடைகளை உடைத்து போடுகிறீர், கிருபையாக நடத்துகிறீர். நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும், கிடைக்காத வரன்கள் கிடைக்கட்டும், போகாத இடத்துக்கு போகட்டும், நடக்காத காரியங்கள் சம்பவிக்கட்டும், கிடைக்காத காரியம் இயேசு நாமத்தில் கிடைக்கட்டும், விதைத்த காரியம் விளைச்சலை உண்டாக்கட்டும். ஈசாக்கு விதைச்சா 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தது. நீ விதைத்தது ஒரு நாள் வீண் போகாது மகனே, நீ விதைத்தது ஒரு நாள் வீண் போகாது மகளே. கர்த்தர் நிச்சயமாக ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வாதம் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். லோத்த போல இருக்காதே, ஐஸ்வர்யத்தையும் அழகியும் பார்த்து ஓடாது. லோத்துக்கு சம்பவம், ஒருவேளை அவன் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
ஆபிரகாம் கேட்டு போயிருந்தானாலும் நடந்தலாமா இருக்கலாம். ஆனால் லோத்தை போல அழக பார்த்து ஓடாது. கர்த்தர் சித்தம் என்னது என்று கேட்டு செயல்படு. அது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், உன் வேலையா இருக்கட்டும், உன் பிசினஸா இருக்கட்டும், உன் குடும்ப வாழ்க்கை எதுவா இருந்தாலும் கர்த்தரை கேட்டு செயல்படுத்தும் பொழுது தீமையை நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்க பேசிக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கொடுத்த நல்ல வார்த்தை ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால கொடான கொடி சோத்திரத்தையும் கனத்தையும் இயேசு நாமத்தை ஏறெடுத்து சோத்திருக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்க அப்பா பேர் என்னது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God